மேல வாஷிங் மிஷின் ஒரு விமர்சனம் இருக்கு. அதே விமர்சனத்தை தாவேகா மேல வைக்க முடியுமா? நீங்க வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா மேலே தான் வைக்கணும். அது பிஜேபி மாத்திரம் வாஷிங் மிஷின் கிடையாது. அதை நான் பேச ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் நீங்களே சிரிக்கிறீங்க யாரை பற்றி சொல்கிறேன்னு. வாஷிங் மிஷின்ங்கிறது அதாக இருக்கட்டும், இந்த குதிரை பேரமாக இருக்கட்டும், எந்த இயக்கம் அதை செய்யவில்லைன்னு கேட்குறேன் நான். தமிழ்நாட்டில் சரி நீங்கள் புதிய தாவேக்காவுக்கு பொறுத்தவரைக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னன்னா, லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டவர்கள் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்துக்கு சேரும் போது கவனமாக இருக்கணுங்கிற சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தான் தாவேக்காக்கு நீங்கள் ஆட்சிக்கட்டில் அமைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சில பேர் அதில் பல தவறுகள் ஈடுபட்ட நபர்கள் அந்த இயக்கத்துக்கு வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு சந்தேகங்கள் வரலாம். பிற அடுத்து வர காலகட்டங்களில் அவங்க அதே நபர்கள் நீங்கள் மற்ற இயக்கங்கள் இருக்கவங்க மற்ற தவறுகள் செஞ்சவங்க இந்த இயக்கத்துக்கு வரும்போது ஒரு 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 பொல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அந்த தலைமை தாவேக்கோட தலைமை அதை பார்த்துக்குவாங்க. துரதிருஷ்டவசமா திமுக சின்னத்துல இருந்து போட்டியிட்ட மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் ராஜினாமா பண்ணுவாங்க. திருப்பி இடைத்தேர்தலில் மதிமுக சின்னத்துல இருந்து போட்டிங்களா? அதாவது சட்டப்படி பார்த்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏ கிடையாது, அவங்க திமுக எம்எல்ஏ தான். எங்க இது ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அவங்க அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணி திமுக உறுப்பினர் ஆகி காடை வாங்கிட்டு தான் நின்றுருக்கிறாங்க. இது லீகாலிட்டி பார்க்கும்போது அவங்க தே ஆர் நாட் எம்டிஎம்கே எம்எல்ஏஸ், தே ஆர் டிஎம்கே எம்எல்ஏஸ். ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த மாதிரி வரும்போது எந்த சூழ்நிலை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறாங்க, அது நம்ம எப்படி எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும், அது கட்சியுடைய தலைமை முடிவெடுக்கும். முதல்ல கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது தொடர்ந்து அது குறித்தான முடிவு பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி புதுக்குள்ள நாங்கள் முடிவெடுப்போம். நம்ம இன்னைக்கு அதை சொல்ல முடியாது. நம்ம 27ஆம் தேதி கூட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி தாதவ தலைவரை சந்திச்சதுல சில அரசியல் கருத்து பரிமாறப்படுது. அரசியல் கருத்து ஒன்றும் பரிமாறல. என்னன்னா, சில வாரங்களுக்கு முன்பு நம்ம தூத்துக்குடியில் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் திரும்பிய துவக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வேதாந்தா குழுமம் ஈடுபட்டிருக்குங்கிற ஒரு தகவல் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மாதிரி அவங்க மூலியமா தெரிஞ்சது. தலைவர் வைகோ ஒரு அறிக்கை விட்டார். அந்த நச்சு ஆலை பொறுத்த வரைக்கும், ஸ்டெர்லைட் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு, அது அந்த அந்த பகுதி தூத்துக்குடி மாத்திரம் கிடையாது, தென் மாவட்ட அந்த சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து, விவசாயிகளுக்கு, நீங்க மீனவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆபத்தாக இருக்கிற சூழ்நிலையினால தான் மக்கள் மன்றத்திலேயே நீதிமன்றத்திலேயே வாதாடிக்கிட்டு 25 வருஷம் போராட்டம். இன்னைக்கு அதை நம்ம அப்புறப்படுத்துறோம். கிட்டத்தட்ட 13 பேர் இறந்தாங்க கடைசி அந்த போராட்டத்தில். இப்படிப்பட்ட ஒரு நச்சாலையை திரும்பியும் அவங்க துவக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு புதிய அரசு, தாவேக்கா அரசு, அன்பு சகோதரர் விஜய் தலைமையிலான அரசு அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அங்கிற ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதை முதலமைச்சரை நேராக சந்திச்சு இந்த கோரிக்கை கொடுக்கணும்னு எங்க தலைமை ஆசைப்பட்டுச்சு. சகோதரர் அமைச்சர் நம்முடைய ஆதரவு கொடுத்து அவர் அழைச்சி இந்த மாதிரி முதல்வரை சந்திக்கணும்னு அது ஒரு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது அவர் என்னன்னா, ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் மூத்த அரசியல் தலைவர், நீங்கள் உங்ககிட்ட நான் வாழ்த்து பெறணும், நானே நேரில் வரேன்னு சொல்லிட்டு நேரில் பேசிட்டு அந்த முதலமைச்சர் சந்திப்பதற்கு உண்டான அந்த நேரத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. யார்? சகோதரர் ஆதரவு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதுதான் நேற்றைய சந்திப்பு, இன்றைய முதலமைச்சர் சந்திப்பு தான். தவிர வேற கூட்டணி பத்தியோ எது பத்தியோ எதுவும் பேசல. அப்படி பேசுறது வெளிப்படையே பேசல. இதுல ஒண்ணும் இல்ல, கூட்டணியில் இருக்கிறோம் சேர்றோம், அதெல்லாம் வெளிப்படையே சொல்ல போறது தானே. சில நாட்களாவே குற்றச்சம்பவங்கள் அதிகமாயிட்டு, குறிப்பா சிறுமி பாலியல் பலாத்காரம், கொலை சம்பவங்கள் அதிகமாயிட்டு. ஒரே ஒரு சகோதரருக்கு சொல்றேன் நானு, நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 6 மாசமா என்னென்ன, எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கொலைகள் நடந்தது, எவ்வளவு இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவம் நடந்தது, இதெல்லாம் எடுத்து பாருங்க, டேட்டா எடுத்து பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த மாசம், இந்த ஒரு மாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க பார்த்துட்டு அதே வேளையில இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது எங்களுடையது. ஆனா நான் சொல்றது நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைதுகள் நடக்குது. 24 மணி 48 மணி நேரத்துல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, குற்றவாளிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல எந்தவித தொய்வும் கிடையாது. அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் அது எக்காரணத்துக்குண்டோ இவ்வளவு நடக்கக்கூடாது. அதுல எனக்கு உடன்பாடு. ஆனால் இன்னைக்கு போதைப் பொருள் கலாச்சாரங்கிறது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கு. இந்தியா ஃபுல்லா பரவி, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு எல்லாம் இது பண்ணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.